ஸோ நீங்கள் ஹாப்பி ஸ்பேஸுங்கிறது உங்கள் டேக்லைன் உங்களுடைய யூஎஸ்பி மாடலில் சொல்கிறீங்க. வாட் இஸ் தட் ஹாப்பி ஸ்பேஸ்? என்னதான் பெரிய வீடு கட்டினாலும் கிரவுண்டில் நிலத்துல அந்த எனர்ஜியோட கிரவுண்டாகி கட்டுற வீடு தான். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீடு கட்டணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஏர்ன் பண்ணுறவங்க வீடு கட்டணும்னா ஹாப்பிங்கிறது எப்போ தெரியுங்களாங்க? இஎம்ஐ கட்டாலும் சந்தோஷமா இருக்கும். இஎம்ஐ பெரிய ஒரு இஎம்ஐ கட்டிட்டு நான் வீடை வாங்கிட்டேன்னு சொல்றதுல இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வாட் இஸ் த காஸ்ட் ரெக்வயர்டு? அவங்க இன்னொரு கேள்வி வரும் தொடர்ந்து, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்துடுவோம், இங்கே தானே நான் வேலை பார்க்குறேன், அந்த வீடு என்ன ஆகும்னா, ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் இருக்குன்னு எப்படி எவாலுவேட் பண்ணுவேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி இஸ் தி. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு இங்கே வேலை கிடைக்கல அதனால நான் ஐடிக்கு போயிடுறேன். ஏன்னா இப்போ the more you start groundwork 3-4 years நல்ல ஆர்கிடெக்டுக்கு நீங்கள் ட்ரெயின் ஆகி வெளியே வந்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது எப்படி நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும், அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய ரீசைக்கிளிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? எவ்வளோ தூரம் உங்களுடைய டிசைனில் உங்களோட இதில் அதை கொண்டு வரணும்? ஓகே, ஒரு கண்ட்ரியோட பேஸோட ப்ரொஃபஷனில் நான் இருக்கேங்கிற ப்ரைடோட நின்று நீங்கள் அந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலி யூ ஆர் த ரூலர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், ரெண்டுமே வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள் வந்து நான் பார்க்கணும், ஒரு பையரா என்னென்ன விஷயங்கள் நான் பார்க்கணும்? வணக்கம், வெல்கம் டு ஸ்டாட்ஸோன் பாட்காஸ்ட் ஷோ. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன மாதிரியான அவங்க சர்வீசஸ் பண்றாங்க அப்படின்னு. வெல்கம் டு ஸ்டாட்ஸோன் பாட்காஸ்ட் ஷோ அனிதா. We would like to hear from you about you. Thank you Lavanya. To introduce myself, I'm an architect by passion. நான் என்னோட காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன், 94-99 பேட்ச். ஓகே, ஒரு 3-4 இயர்ஸ் என்னோட சீனியர்ஸோட ஒர்க் பண்ணேன். From then I am on my own. So 25 years of practice, out of which 20 years of my own company in the name of Studio Orange. Commercial projects, residential projects எல்லாமே பண்ணுவோம், டிசைன் அண்ட் பில்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு 250+ ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட கெரியரோட எசன்ஸ்ன்னு சொன்னால் ரிப்பீட்டட் கிளையன்ஸ் இஸ் ஆல்வேஸ் மை எசன்ஸ் ஆஃப் மை பிஸ்னஸ்ன்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ஹாப்பி ஸ்பேஸுங்கிறது உங்கள் டேக்லைன் உங்களுடைய யூஎஸ்பி மாடலில் சொல்கிறீங்க. வாட் இஸ் தட் ஹாப்பி ஸ்பேஸ் யூ ஆர் ரெஃபரிங் டு? Lavanya, what I mean by happy spaces அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல வாழ்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை, நீங்கள் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு டிசைனில் நாங்கள் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் கொடுப்பேங்கிறது தான் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் மை ஒர்க். எஸ்பெஷலி எப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத எடுத்துப்போம், ரைட்டுங்களா? ஸோ வி கஸ்டமைஸ் த ஸ்பேஸ் வித் யோர் ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்னோட ஆடட் ஆன் வேல்யூ ஆஃப் மேக்கிங் யூ ஃபீல் ஒன்லி ஹாப்பி இன் த ஸ்பேஸ். அவ்வளோதான். இந்த ஹாப்பி ஸ்பேஸ்ல எவ்வளவு தூரம் நீங்க வாஸ்துவை பிலீவ் பண்றீங்க ஆஸ் அன் ஆர்கிடெக்ட், அந்த எவ்வளவு தூரம் நம்ம லைஃப்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஓகே, வாஸ்துங்கிறது ஒரு சயின்ஸ் லெவல்யா, அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இருக்கு. இஃப் யூ வாண்ட் யுவர் ஹவுஸ் டு பி வாஸ்து கம்ப்ளைண்ட்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ கிளையண்டோட ரெக்குவயர்மெண்ட் தான், எங்களுக்கு இது வாஸ்து கம்ப்ளைண்ட்டாக வேணும்னா வி கெட் இன் டு டீடைல்ஸ் அண்ட் வி see to that house follows all the principles of vastu to the extent possible. ஒரு ப்ராக்டிக்கலான வேர்ல்டுலையும் என்ன முடியுமோ we suggest them that. ஸோ நீங்க இப்போ இந்த வாஸ்து அவங்க கேட்குற மாதிரி நீங்க பண்ணித்தரேன் கஸ்டமைஸுங்கிறீங்க இல்லையா? இப்போ சிலதெல்லாம் இது இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, as a base of an architect. ஸோ அப்படின்னா எந்தெந்த பிளேஸ்ல எதெல்லாம் இருக்கணும் ஒரு வீடு அப்படின்னா? Got you. ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஒரு பெட்ரூம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியும், நார்த் சைட் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்த் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் போல். ஸோ ஆர்டர் ஆஸ் பர் வாஸ்துன்னு பார்த்தீங்கன்னா சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், இதுதான் ஆர்டர். ஓகே, நார்த் இஸ் டு பி அவாய்டட் சயின்டிஃபிக்கலி ஆல்சோ. ஸோ ஒரு பெட்ரூம்னா சவுத்தில் தலை வச்சு படுக்கிறது ஃபாலோட் பை ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் தான் பிரின்சிபல்.
ஸோ அந்த டிசைனுக்கும் அவங்களுக்கும் எது சூட் ஆகுதோ தட் வி வுட் சஜஸ்ட். வாஸ்து இல்லாம ஒரு வீடு கட்டினா கேன் யூ சே தட் இட் இஸ் a happy space? சூப்பர் கேள்வி. ஓகே, இதை நான் எப்படி பார்க்குறேங்கிறத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீடு கட்டுறோம் சரிங்களா, சில இடம் சில டைரக்ஷன்ஸில் இருக்கணும்னு நம்ம வாஸ்து மனையடி சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் பேஸ் இருக்குது. அதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இட் டேக் அ வெரி லாங் டைம். கிறிஸ்பாக சொல்லணும்னா இந்த ரூம் இந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக தி எனர்ஜி ஆஃப் த ஸ்பேஸ் வில் சப்போர்ட் அவர் லைஃப். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நார்த் ஈஸ்டில் டாய்லெட் இருக்கக்கூடாது ஆஸ் பர் வாஸ்து. ஏன்னா நார்த்தும் ஈஸ்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் போல்ஸ். அதை ஏன் வேஸ்ட் பண்ணும்? அந்த இடத்துல ஒரு மெடிடேஷன் ரூம் இருக்கலாம், ஒரு பெட்ரூம் இருக்கலாம். இதுதான் வாஸ்து படி. ஸோ ஹாப்பி ஸ்பேசஸ்க்கு வாஸ்து சப்போர்ட் பண்ணுது. தட் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வாஸ்து இல்லாம ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஒரு எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் அண்ட் தே ஃபீல் தேர் நாட் ஹாப்பி. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு, ஒரு மணி ஃப்ளோ இல்லாம இருக்கு, இல்ல தூக்கம் இல்லாம இருக்கு, இல்ல ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய வருது. ஏன்னா கட்டிட்டதுக்கு அப்புறம் வீட்டை நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த டேபிள் இங்க இருக்கக்கூடாது, இல்ல ஒரு சைட்ல வெயிட் அதிகமா இருக்கக்கூடாது, இந்த பக்கம் வெயிட்டே வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல ஹவு டூ யூ பிரிங் இன் யோர் இன்புட்ஸ் அண்ட் மேக் தட் ஹாப்பி ஸ்பேஸ்? ஓகே, லவண்யா, வி லவ் டு அந்த இடத்த நம்ம ஒரு ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணிட்டு இட் வேரிஸ். ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் சரியா இருக்கலாம், மாற்றம் தேவை இருக்கும். அது ப்ராஜெக்ட் வைஸ் தான் யூ கேன் ஒர்க். ஜென்ரலைஸ்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு டிசைன் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அந்த ஆர்கிடெக்டோ இல்லை அந்த டிசைனரோ எதுக்காக பண்ணாங்கங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா சைட் கண்டிஷன்ஸ்க்கும் சிலது பண்ணியிருப்பாங்க. அதோட வாஸ்துவை பிளெண்ட் பண்ணி மற்ற சில விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வந்து கண்டிப்பா we can study the design and make a change for them provided they are ready for it. ஓகே, that is how it has to be handled. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வீடு கட்டணும்னு ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஏர்ன் பண்றவங்க வீடு கட்டணும்னா ஹவு டு யூ சப்போர்ட் தெம்? ஓகே, எப்போதுமே அவங்கவுங்களுக்குன்னு அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு பிளான் இருக்கும். என்னால் இவ்வளோதான் எனக்கு ஒரு மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு. நான் என்னோட சின்ன 2-3 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஊர் சைடில் அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அங்கே உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணிக்கலாம். அதை இப்போ என்ன எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? என்னால் இப்போ ஒரு சிங்கிள் பெட்ரூம் நீட்டாக கட்ட முடியும்னா ஐ வுட் சஜஸ்ட் தட். ஆனால் அவங்களோட ஃபுல் ட்ரீமுக்கான வீட்டை டிசைன் பண்ணிடுங்க. எதை எப்போ பண்ண முடியும் அந்த ஸ்ட்ரக்சரை கம்பேட்டபிளாக ஃபவுண்டேஷன் நம்ம அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எப்பப்போ என்னென்ன ஆட் ஆன் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அந்த வீடை நான் எப்போதும் என்ன சொல்லுவேன்னா, நான் ஹாப்பியில் ரொம்ப குறியா இருக்கேனே, அந்த வீட்டுக்குள்ள அந்த லோனை கட்டாலையும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆமா. ஸோ அந்த பிளானிங்க்கும் வி சப்போர்ட். ஓகே, இதை ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க, இதை இப்பப்போ பண்ணிக்கலாம். ஒரு வார்ட்ரோப் வந்து உங்ககிட்ட இருக்கிறத என்ன நீங்க இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பின்னாடி அவங்க ஒரு மாடுலர் பண்ணணும், ஒரு ஹைஃபையா வீடை மாற்றணும்னா அதுக்கு வீடு கம்பேட்டபிளா இருக்கும். அது எங்க கமிட்மெண்ட். ஒரு வீடு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வாட் இஸ் த காஸ்ட் ரெக்வயர்ட்? இப்போ ஒரு டயர் 1 சிட்டிஸ்ல எவ்வளவு தேவைப்படுது, அதே டயர் 2 சிட்டிஸ்ல எவ்வளவு தேவைப்படுது? லவண்யா, அதாவது மினிமம் பட்ஜெட் 1 சிங்கிள் பிஹெச்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடை கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. லவண்யா, நான் ஒரு ரேட் பர் ஸ்கொயர் ஃபுட் உங்களுக்கு யாரோ சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் டு ஃபிளாட்டர் யூ அண்ட் டேக் அப் தி ப்ராஜெக்ட். ஓகே, ஏன்னா ஒரு வீடு உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுதான் அந்த வீட்டோட காஸ்ட் வரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டைல் காமிக்கிறேன், அது 40 ரூபால இருக்கும், உங்களுக்கு முடிச்ச டைல் 100 ரூபால இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் நான் எப்படி எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்க ரிக்குவயர்மெண்ட்ஸை கொடுங்க, பிளானை முடிப்போம், மார்க்கெட் ரேட் போட்டு நேச்சுரலா 15% 20% மார்ஜின்ல தான் அந்த என்டையர் வேர்ல்டு ஒர்க்ஸ். ஸோ அதுல பர் ஸ்கொயர் ஃபுட் உங்க வீட்டுக்கு இவ்வளவு வருது. தட் வுட் பி தி நார்மல். பில்டிங்ல நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் ஒரு டைம் சிமெண்ட் விலை ஸ்டீல் விலையை வச்சுதான் பில்டிங்கோட காஸ்ட் இருக்கும். பட் உங்க டிசைனுக்கான காஸ்டிங் வந்து அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் ஒர்க் அவுட் பண்றது வில் பி வயபிள். தட் இஸ் வாட் ஐ சே. அதர்வைஸ் மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அதுல எல்லாரும் பண்ணலாம். அதுல ஹவு டு வி மேக் இட் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லிங்கிறது தான் வி ஒர்க் ஆன் இட். ஓகே, இப்போ எங்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, இட்ஸ் மை ஓன் லேண்ட். எங்கிட்ட இப்போ 2 lakhs தான் இருக்கு. பட் அந்த 2 lakhsக்கு என்னால ஒரு ரூமோ ஒரு வீடோ கட்டுறதுக்கான இது இருக்கா, இல்ல மினிமம் ஒரு 2-3 lakhs மினிமம் பட்ஜெட்ல என்னால கட்ட முடியுமா? நீங்க எப்போதுமே காஸ்டையும் ஸ்கொயர் ஃபுட்டையும் தான் ஈக்குவேட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு கட்டணும்? 2 லட்சத்துக்கு அங்க நான் ஒரு ஷெட்டு போடலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துல, தட் மேட்டர்ஸ். ஓகே, இப்படிதான் பண்ணணும்னு எந்த ரூலும் எதுலையுமே கிடையாது. ரைட்டுங்களா? உங்களுக்கு என்ன தேவை, அந்த லேண்ட் என்ன, உங்களோட ஃபார்ம் லேண்டா,
அப்படின்னா அங்க நீங்க போய் எவ்வளவு நாள் ஸ்டே பண்ண போறீங்க, உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன. ஆனா நான் அந்த கிளையண்ட்டை அவங்க பிகர் பிக்சரை பார்க்க வச்சிருவேன். இந்த லேண்டு எதுக்காக சர்வ் ஆக போகுது, அதுக்கான மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த 2 லட்சத்துல இப்ப என்ன பண்ண முடியும். ஓகே. ஸோ அவங்க ஸ்டைல்னா இட் இஸ் தட்ஸ் வாட் வி சே நோ, இட் இஸ் கஸ்டமைஸ். என்னோட டேஸ்ட் வேறையா இருக்கும், உங்களோட டேஸ்ட் வேறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ தட் இஸ் வாட். ஸோ கண்டினியூஸ் அசோசியேஷன் வித் த கிளையண்ட் வில் ஹெல்ப் தெம் அண்ட் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் பெட்டர். இப்போ ஆக்சுவலா நிறைய பேர் வெளியூர்ல இருந்து தங்கி இங்க சென்னையில வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க ஊர்ல ஒரு பெரிய வீடு கட்டி கெத்தா அவங்க எல்லார்கிட்டயும் காட்டணும், அந்த மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் ஃபீல் இருக்கும் இல்லையா. நான் வளர்ந்துட்டேன் இல்ல அந்த மாதிரி ஒரு 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 ப்ரப்போஸ் பண்ணணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, இல்ல அப்பா அம்மாவை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா அந்த வீட்டுல அவங்க இருக்கிற டைமோ ஸ்பெண்ட் பண்ற இதுவோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். தே ஹேவ் டு கம் பேக் டு தேர் ஒர்க் பிளேஸ். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல வாட் would you suggest? ஓகே. நான் ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் என் கிளையண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க எங்கெங்க இடம் வச்சிருக்காங்க எல்லாமே தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுட்டு இப்போ சில பேர் வந்து அவங்களோட இடத்த சும்மா போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு வாடகை கூட்டா ஒரு இன்கம் வரும், ரைட்டுங்களா. இந்த சஜஷன்ஸும் நாங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி இடத்துல நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன். அகெயின் ஹாப்பிங்கிறது எப்போ தெரியுங்களாங்க, இஎம்ஐ கட்டினாலும் சந்தோஷமா இருக்கணும். இஎம்ஐ பெரிய ஒரு இஎம்ஐ கட்டிட்டு நான் வீடை வாங்கிட்டேன்னு சொல்றதுல ஐ டோன்ட் பிலீவ் தட் ப்ராசஸ். ஸோ இப்போ அங்கே அவங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஊர்ல நிலம் இருக்கு, அவங்க சிட்டியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னோட சஜஷன் என்னவா இருக்கும்னா, அவங்களுடைய லாங் டேர்ம் அந்த பிகர் பிக்சரை வாழ்க்கையில பாத்துருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க ஊர்ல பின்னாடி போய் செட்டில் ஆக போறீங்களா இல்ல சென்னையில தான் இருக்க போறீங்களா அப்படிங்கும் போது என்னோட சஜஷனா இருக்கணும் என்னவா இருக்கும்னா, நீங்க என்னதான் பெரிய வீடு கட்டினாலும் கிரவுண்ட்ல நிலத்துல அந்த எனர்ஜியோட கிரவுண்ட் ஆகி கட்டுற வீடு தான் ஆஸ் பர் வாஸ்து, ஆஸ் பர் எமோஷன்ஸ் வில் பி மோர் கனெக்டட் டு யூ. ஸோ அங்க வீடு கட்டுங்கிற சஜஷனை தான் நான் கொடுப்பேன். அவங்க இன்னொரு கேள்வி வரும் தொடர்ந்து, அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நாங்க இங்க வந்துருவோம், இங்க தானே நான் வேலை பார்க்கறேன், அந்த வீடு என்ன ஆகும்னா, அந்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெவென்யூ சோர்ஸா மாறுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க போய் ஸ்டே பண்றதுக்கு ஒரு ரூம் உங்களுக்காக ரிசர்வ் பண்ண மாதிரி கட்டிக்கலாம். கட்டும் போது நீங்க போகால வீக்கெண்ட்ஸ்ல போய் ஸ்டே பண்ணலாம், கிரவுண்ட் ஃப்ளோரை நீங்க யூஸ் பண்ணலாம், ரெண்டல் வேல்யூயும் பிளான் பண்ணி பண்றதுதான் என்னோட எக்ஸ்பர்டீஸ். அதான் உங்களோட டோட்டல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை என்ஹான்ஸ் பண்றது வித் யுவர் இமோஷனல் கனெக்ட் தான் என்னோட எக்ஸ்பர்டீஸ். சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரெவென்யூ மாடலாவும் அவங்க கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது. சோ அது உங்க பிளான், உங்க டிசைன்லயே முதல்லயே நம்ம இது பண்ணிக்கலாம். லாவண்யா, இப்போ இருக்கிற கஷ்டம் பாத்தீங்கன்னா, நான் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ். ஊர் சைட்ல இருக்க ஒரு வீட்டுக்கு போய் தங்கி ஒரு மோட்டர்ல தண்ணியில குளிக்கிறது அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இப்ப பீப்புள் ரெடியா இருக்காங்க. உங்களோட மாடல் ஹவுஸையே, உங்க வீடையே பின்னாடி ஒரு ஃபார்ம் ஹவுஸா உங்களுக்கு இன்கம் கொடுக்குற வீடாவும் நீங்க மாத்திக்கலாம். தட்ஸ் நைஸ். சோ நீங்க உங்க பிகர் பிக்சர், நீங்க என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையில, அடுத்து நான் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, 3 வருஷத்துல எங்க இருக்க போறீங்க, 5 வருஷத்துல எங்க இருக்க போறீங்க, 10 வருஷம் என்ன உங்க பிளான், அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ உங்களோட சேர்த்து க்ரோ பண்ண வைக்கிறதா எங்களோட எக்ஸ்பர்ட். தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அனிதா. ஓகே, இப்போ 20,000 rupees தான் என்னுடைய சேலரி அப்படின்னும் போது என்னுடைய இஎம்ஐ வச்சு நான் வந்து வீடு வாங்குறது பெட்டரா இல்ல சேர்த்து வச்சு நான் ஒரு வீடு கட்டுறது பெட்டரா? வாட் வுட் யூ சஜஸ்ட்? ஸோ இட்ஸ் பியூர், இது என்னோட சஜஷன், ஓகேங்களா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த கிளையன்ஸை வச்சு சொல்றேன். நான் ஹாப்பின்னு சொல்லாலேயே அது வெறும் ஹாப்பி இல்லை, நீங்க உள்ள சந்தோஷமா இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள பல இஎம்ஐயை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஸோ இப்போ உங்க சேலரி ஒரு 30,000 வச்சுக்கோங்களேன், ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு ஒரு இஎம்ஐயோ என்னமோ போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-12,000 ரூபாய் கிட்ட வந்துடும். இந்த பேலன்ஸ்ல இந்த வீட்டை வந்து அந்த பட்ஜெட்ல நீங்க வாங்குறீங்க, வீடு சிட்டிக்கு வெளியே இருக்கு, டிராவலிங் ஒரு எக்ஸ்பென்ஸ், எல்லாமே போட்டு என்னால ஹாப்பியா இருக்க முடியுமாங்கிற பிகர் பிக்சரையும் அவங்கள பார்க்க வைப்போம். ஓகே, ஏன்னா நாங்க தான் பில்டும் பண்றோம் இல்லைங்களா. ஸோ நாங்க அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்கால, இந்த வீடு எதுக்காக கட்டுறீங்க, வீக்கெண்ட்ஸ்க்கு தான் வருவீங்களா இல்லை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற சஜஷன், அவங்க அதில் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஒரு ப்ராஜெக்டை எடுக்கணும்னு பண்ற டைப் நான் இல்லை. ஸோ ஐ வுட் லைக் டு நோ உங்களால என்னென்ன பண்ண முடியுங்கிறத, அவங்களால மேனேஜ் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்களுக்கு செகண்ட் பூஸ்ட் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். பட் தட் டெசிஷன் தே ஹேவ் டு டேக். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது எப்படி நம்ம வந்து கிளீனாக வச்சுக்கணும், அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய ரீசைக்கிளிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, எவ்வளோ தூரம் உங்களுடைய டிசைன்ல உங்களுடைய இதில் அதை கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க? இது சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான கொஸ்டின்.
இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு நாட்டோட கிளென்லினஸ் வந்து ஒரு வீட்டோட கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகேவா? ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல கம்போஸ்டிங் நாங்கள் கம்பல்சரியாக சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட்டு நீங்கள் எப்படி பிரிக்க போறீங்க, அண்ட் அதுக்கான அதை எவ்வளோ சிம்பிளராக கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கை முறையிலே கொண்டு வர முடியுங்கிற இன்புட்ஸும் நாங்களே தரோம். ஸோ இது ஒரு பிகர் காஸ்ட்டுக்காக நான் பண்ணுறேன். எனக்கு நாங்கள் டிசைன் பண்ணுற, எங்கள் டீம் டிசைன் பண்ணுற வீடுகள்லேருந்து வர குப்பை உரமாக மாறி திருப்பியும் நிலத்துக்கே போகிறதுல எங்களோட ரோல், வி பிளே a வைட்டல் ரோல் in that. ஃபேண்டாஸ்டிக். ஸோ கம்பல்சரியாக கம்போசிஷன், டீகம்போசிஷன் வி சஜஸ்ட் டு அவர் கிளைண்ட்ஸ் அண்ட் மேக் இட், அதை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு சிம்பிளராக ரீச் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுறோம். ஓகே ஸோ யூ மீன் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்ல இருந்து எல்லா விஷயங்களையுமே நீங்க பீங் ஹவு யூ ஹாவ் டு இம்பாக்ட் தி சொசைட்டி, நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கறதையும் நீங்க வந்து ஒரு வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. லாவண்யா, நீங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொன்னதுனால, அந்த ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம்னா அந்த இடத்துல எவ்வளோ மழை பெய்யுது, அதோட ஸ்லோப்பு அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் வாட்டரை எப்படி அவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே ரீட்டைன் பண்ண முடியும், என்ன சொல்றது, பேவ்ட் ஏரியாஸை கம்மி பண்ணி, கான்கிரீட்டை கம்மி பண்ணி, அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, பிளாக்ஸ் இருக்கு, தண்ணி உள்ள பர்க்குலேட் ஆகிற மாதிரி நிறைய விதமா டிசைன் பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை பர்க்குலேட் பண்ணி நிலத்துக்கே திருப்பி கொடுத்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு தண்ணியை எப்படி கொடுப்போங்கிறதையும் வி பிளே a ரோல். அண்ட் வேஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா உள்ள நீட்டா இருந்தாதான் ரோடுக்கு வர்ற குப்பை எனக்கு கம்மியாகும். That is how I help my clients. ஓகே ஆக்சுவலா நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன் இந்த விஷயங்கள். ஒரு வீடு வந்து சோலார் பிளான்ட், இது அதாவது இபி எலக்ட்ரிசிட்டி அதுவே ஜென்ரேட் பண்ணி அந்த வீட்டுக்கு பவரை வந்து இபி ஆஃபீஸ்க்கும் அவங்க கொடுக்குற மாதிரிலாம் பிளான் பண்றாங்களா கிட்ட. அது இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு எவ்வளவு தூரம் அது பண்ண முடியும், அதோடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது வந்து ப்ராடா சொல்லணும்னா செல்ஃப் சஸ்டெயின்ட் ஹோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இப்போ வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி கிணத்துக்கு போய் பின்னாடி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துலையுமே ஆஃப் கிரிட்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட்டும் சரி தண்ணியும் சரி அவங்களே ஜென்ரேட் பண்ற மாதிரியான ப்ராசஸும் இருக்கு. அது அந்தந்த ஏரியாவை பொறுத்து, அந்தந்த டிசைனை பொறுத்து சோலார் பேனல்ஸ், எஸ், கவர்மெண்ட்ஸ் கூட நிறைய ஏடு எல்லாம் கொடுக்குறாங்க. இட் வுட் காஸ்ட் அஸ் சம்திங் டு செட் அப் தட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். பட் நாங்கள் அந்த சப்போர்ட்டும் கொடுக்குறோம். எஸ், நீங்கள் சோலார் டிபெண்ட் பண்ணி உங்கள் வீடை செல்ஃப் சஸ்டெயின்டாக பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த சோலார் இது நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதோடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது? இப்போ நான் என்னுடைய ஃபிளாட்ஸ்ல இருக்கேன், என்னுடைய இப்போ என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ ஃபிளாட்ஸ்ல இருக்கும்போது ஹவு ஃபார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நீங்கள் ஃபிளாட் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் அ குரூப் ஹவுசிங், ரைட்டுங்களா? நீங்கள் டெரஸ்ல வைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் அசோசியேஷன்ல இருந்தெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். அண்ட் உங்க வீடு எந்த ஃப்ளோர்ல இருக்கு, ரூட், அதெல்லாம் பார்த்து தான் காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் நான் எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ண போறேன், நான் சோலார் பேனல் யூஸ் பண்ண போறேங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய காஸ்டிங்கா உங்களுக்கு தெரியாது. இட் இஸ் விதின் யுவர் பட்ஜெட்டா தான் இருக்கும். ஏன்னா உங்க அந்த மைண்ட் ப்ராசஸ் அங்க போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க தாட் ப்ராசஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பட்ஜெட்டுக்குள்ள இருக்குங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது, பட் இட் வுட் ஹேவ் சம் காஸ்ட் இன்வால்வ் இன் இட். So it depends on the project. So இப்போ ஜெனரலா per square footன்னு அதை சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு கிரவுண்ட் கொடுத்துட்டு உங்ககிட்ட எனக்கு வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் வீடு வேணும் அப்படின்னா you can design and give me. எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, the market how it operates. இப்போ இது வந்து ஒரு லக்ஸரியா தானே நீங்க இப்போ பாக்குறீங்க, செல்ஃப் சஸ்டைன்டு. ஸோ எல்லாருமே பண்ணாத போது நம்ம பண்ணும்போது அந்த இனிஷியல் காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஆனா யூ வில் சேவ் ஆன் யுவர் ரன்னிங் காஸ்ட். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. எலக்ட்ரிசிட்டி உங்களுது, தண்ணி உங்களுது, உங்க வீடு ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் உங்க இனிஷியல் காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஏன்னா நார்மலா மார்க்கெட்ல அது நடக்கிறது இல்லை. பட் ஆனா அது பண்ணும்போது we are giving back to the nature also, right? நான் வந்து ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சஸ்டைனபிள் எலிமெண்ட்ஸை வச்சு நான் என் வீடை கட்டுறேன் அப்படின்னா அது வந்து நான் எக்கோ பேக் ஃப்ரெண்ட்லியா நான் வந்து என்னோட இதை கொடுத்துட்றேன்னு அர்த்தம், நேச்சரோட பிளெண்ட் பண்ணி. அந்த மாதிரி இருக்கிற தாட் ப்ராசஸோட வரும்போது your home will be a paradise. ஓகே, சரிங்களா? I have a client for whom we have taken mud from their own site. Buds burn பண்ணாம compress பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா the client had such a vision that I want to
கார்பனை நான் கம்மி பண்ணணும், என் வீட்டுல இருந்து எமிட் பண்ற கார்பனை நான் கம்மி பண்ணணுங்கிற தாட் ப்ராசஸோட வந்தாங்க. ஸோ அவங்க மண்ணையே எடுத்து அவங்களுக்கு பிரிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுவும் நடக்கும். அதுதான் சொல்றேன், the more the client has a bigger picture or they connect to us on the bigger picture, we can do wonders. ஓகே. ஸோ ஆனா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க. எஸ். உங்க கிளைண்ட் கிட்ட வரும்போது how nature friendly and eco friendly the build has to be. அதாவது இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகும் ஓகே, அதை பொறுத்து பண்ணலாம். இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன் இல்ல ஒரு ஃபிளாட் வாங்குறேன், ரெண்டுமே வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள் வந்து நான் பார்க்கணும், ஒரு பையரா என்னென்ன விஷயங்கள் நான் பார்க்கணும்? ஓகே, நீங்க ஒரு நிலமோ ஃப்ளாட்டோ என்ன ஒரு அபார்ட்மெண்ட்டோ ஒரு நிலமோ வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்தோட கிளாசிஃபிகேஷன், அது அக்ரிகல்ச்சர் லேண்டா இல்லை பில்டிங் கட்டக்கூடிய லேண்டான்னு கிளாசிஃபிகேஷன் செக் பண்ணிக்கணும். அந்த இடத்தோட ஈசி, உங்களுக்கு எந்த பில்டர் ஆஃபர் பண்ணாலும் ஈசி போடுற ரைட்ஸு அண்ட் இண்டிவிஜுவல் ஹஸ் காட், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த இடம் யார்கிட்ட இருந்து வந்தது எப்படிங்கிறது. அண்ட் லீகல் ஒப்பீனியனோட ஒரு காப்பி, இந்த இடம் வந்து இட் இஸ், அதாவது ஒரு ஜென்ரேஷன்ஸாக வந்திருக்கும், யாராவது எங்கேயாவது என்ஓசி வாங்காமல் கூட வாங்கியிருக்கலாம். ஓகே. ஸோ அந்த லீகல் ஒப்பீனியன் காப்பி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு, வாங்கிக்கணும் நீங்கள். அப்புறம் இந்த லேண்ட் யூஸ் சொல்லிட்டேன் நான். தென் இது நீங்க ஒரு பில்டர் கிட்ட ஒரு முடிஞ்ச அபார்ட்மெண்ட்டா வாங்குறீங்கன்னா அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, அப்ரூவல் படி இந்த வீடு கட்டியிருக்கா. ஓகே. ஏன்னா நீங்க பின்னாடி ஒரு லோனே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டு பிளேஸ் பண்ணி அப்ரூவல் படி இல்லைன்னா தே வில் நாட் அப்ரூவ் யுவர் லோன். ஓகே. ஸோ அப்ரூவல் படி வீட்டை கட்டியிருக்காங்களா, திஸ் திங்ஸ் ஆர் வெரி மேஜர் தட் யூ நீட் டு செக். உங்களுக்கு கொடுக்குற யூடிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணணும். ஓகே, ரைட்டுங்களா. செட்பேக் எல்லாம் விட்டுருப்பாங்க, பிளான்ல ஒன்று இருக்கும், சைட்ல ஒன்று இருக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ்ல. அதெல்லாம் வயலேஷன் இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இப்போ அப்படி பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. இப்போ வயலேஷன் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்கிறது இப்போ எனக்குலாம் ஒண்ணுமே புரியாது அதை பத்தி. அது இவ்வளோ பெரிய மதர் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க எனக்கு. அதை எப்படி நான் வந்து படிச்சு புரிஞ்சுப்பேன், இல்லாட்டி வாட் இஸ் தி பெஸ்ட் வே டு லுக் இட்? நீங்க இப்ப இந்த லீகல் ஒப்பீனியனோட காப்பி வாங்குறீங்க, அவங்க வாங்கி இருக்கிற அட்வொகேட்ஸே வந்து அதெல்லாம் கிளாரிட்டி பண்ணிருப்பாங்க in terms of the land usage. அப்ரூவல்னா you can go to experts like us, bring your copy, check it whether it is good. நாங்க என்ன பண்ணுவோம்னா அதுல எதுவும் லீகல் issues இருக்குன்னா we will put you on to the right people to check. Okay, that is how it works. You take an expert's opinion, that's it. Okay. Everyone cannot be knowing everything, but இதெல்லாம் வாங்கால you need to cross check all this to lead your life happy. Okay, that's nice. Thank you so much for so many inputs. இப்போ நான் ஒரு 11th or 12th படிக்கிற ஒரு பசங்க இருக்காங்க, they want to choose their career. அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் இருக்குன்னு எப்படி எவாலுவேட் பண்ணுவோம்? ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எனக்கு இங்கே வேலை கிடைக்கல அதனால நான் ஐடிக்கு போயிடுறேன். ஏன்னா இப்போ என்ன இன்ஜினியரிங் படித்தாலும் டவுன் தி லைன் அவங்க எண்டார ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு அவங்க அங்கே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த கோர் இதில் நான் வந்து இருக்கணும்னா என்னுடைய ஸ்கில் செட் என்னவா இருக்கணும், நான் எப்படி அதை வந்து நான் வந்து ஷோகேஸ் பண்ணணும்? ஓகே, குட் கொஸ்டின். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஒரு வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா. ஆர்கிடெக்சர்னா உங்களுக்கு அந்த ஃபீல் உள்ள இருந்தே இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் ஸ்பேசஸ், ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க, ஒரு ஓப்பன்னஸ், அதெல்லாம் ஃபீல் ஆகும், சின்னதுல இருந்தே இருக்கும். ஓகே, ரைட்டுங்களா. குழந்தைங்க கிட்டே நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய குழந்தைங்க வித்தியாசமா வீடே கட்டுவாங்க, வரைவாங்க. ஸோ அது பேரண்ட்ஸோட ரோலும் அதுல பிளே ஆகுது, இவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறதுலயும் இருக்கு. ஆர்கிடெக்சர் எப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். ஒரு டிசைன்ங்கிறது வந்து யூ கேனாட் டிஃபைன் டிசைனுங்க. ஓகே, இப்படிதான் இருந்தாதான் இப்படிதான்லாம் வரைகிறவங்க எல்லாம் ஆர்கிடெக்ட்ஸ் ஆயிடுறாங்களா? கொஸ்டினபிள் கொஸ்டின் அது. ஸோ அதனால இட் இஸ், ஐ வுட் சே இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அன் இன்ஜினியரிங் ஃபீல்டு தான். ஏன்னா இப்போ எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரொம்ப பிடிச்சது. அதோட அலைடா என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ஆர்கிடெக்சர் கனெக்ட் ஆச்சு. So it's more of a connect that brings you to architecture. It is a specialized field. வேற நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கோர்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங்லாம் 4 இயர்ஸ்னால இது 5 இயர்ஸ். இது ஏன் 5 இயர்ஸ்ன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸுங்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா இதுல கனெக்ட் ஆவாங்கிறதா என்னோட இதுவா இருக்கு. ஸ்கில் செட்டுன்னு எனக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வரல. ஓகே, ஏன்னா இது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ஸ்பெஷலைஸ்ட் கைண்ட் ஆஃப் அ ஃபீல்டு. வேற எனக்கு டிசைன் பண்ணணும், டிசைன்ங்கிற ஒர்க்கு யூ கேனாட், டிசைன் இஸ்
என்ன சொல்றது, இட்ஸ் அன் எவர் எண்டிங் ஃபீல்டு மாதிரி. ஸோ ஒரு பெரிய விஷன் இருக்கிறவங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் லாவண்யா தானா. அது எனக்கு எப்படி டிஃபைன் பண்ணி சொல்ல தெரியல. என்ன வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பில்டிங்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஓகே. ஸோ அப்போ சிவில் இன்ஜினியரிங்கா ஆர்கிடெக்சராங்கால எனக்கு கிரியேட் பண்ண பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் அ கிரியேஷன் ஃபீல்டு. புதுசா ஏதாவது செய்யணும், கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஃபீல்டு. இட்ஸ் சம்திங் லைக் அ டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன் நான் யூஸ்வலா சொல்வேன். இட்ஸ் a non-retirement job. The more you connect with people, the more you connect with spaces, you keep moving in this field. So இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்ட்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? How do you differentiate? Okay. They take care of the engineering part of the building. Okay. Okay. We take care of the design part of the building. So it is a hand-to-hand job. Okay. இப்போ இந்த ஃபீல்ட்ல இந்த விஆர் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு இல்லையா, இப்போ அதெல்லாமே டிசைன் சைடு இதுதான் இருக்கும். ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு இந்த ரூமை டிசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 சைடு உங்களுக்கு நான் 4 இமேஜா காமிக்கிறேன். அதையே நான் விஆர்ல என்ன பண்ணுவேன், நீங்க அங்க நின்று இந்த ரூமுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்னு நான் லிங்க் பண்ணுவேன். ஓகே, அவ்வளவுதான் விஆர். ஓகே, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். நீங்க அங்க நின்னு பார்த்தா கட்ட போற ஒரு ப்ரொபோஸ்ட் ஸ்பேஸ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறது தான் விஆர். ஓகே. ஸோ இப்போ டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஃபார் யுவர் ஆர்கிடெக்ட் ரோல் ஆர் சம்திங் இஸ் கோயிங் டு கோ ஃபார் என்ன மாதிரியான விஷனரி இது பாக்குறீங்க டெக்னாலஜி பிளெண்டட்? எப்போதுமே டெக்னாலஜியால நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. ரைட்டுங்களா? திஸ் கேன் ரீப்ளேஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே. இந்த ரூம் எப்படி இருக்குங்கிறத விஆர்ல பிக்சர்ஸ் எடுத்து வச்சே கூட பண்ணிடலாம். ஸோ அந்த ஹியூமன் டச்சுங்கிறது என்னைக்குனாலும் அழிவு கிடையாதுங்க. ட்ரூ. அந்த ஹியூமன் டச் வந்து இட் இஸ் எனி டைம் ஐ வுட் பெட் டெக்னாலஜி cannot replace. So that is the strength of the architect. So that is where I feel hand in hand டெக்னாலஜி எங்க யூஸ் பண்ணிக்கணுமோ அங்க யூஸ் பண்ணிக்கணும். சிலது இன்னும் நாங்க வரைஞ்சிட்டு தான் இருக்கோம், இது இப்படி வரைஞ்சா நல்லா இருக்கும். அந்த ஹியூமன் டச், when we say eco-friendly, when we say sustainability, it is all the touch of the human being. So my style of architecture is I use technology as an added support for me. Okay. That's how I look at technology. Okay. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கெரியரை பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா what will be your ideal suggestions? Okay. இதுல வந்து you will have to நீங்க நின்னு சாதிக்கணும். இப்போ நீங்க ஒரு ஐடி முடிச்சுட்டு வரீங்கன்னா உடனே 25,000-30,000 ரூபாய் salary இருக்கும். வெரி சாரி, எங்க ஃபீல்டுல அவ்வளோலாம் இருக்காது. ஓகே, ரைட்டுங்களா? you will have to start with a very basic salary. What is the starting package? Maybe it depends, Lavanya, it depends on the architect. That's not I would not say அது ஒரு நம்பர்ஸ்ல சொல்றதை விட ஐடி லெவலுக்கு ஸ்டார்டிங் இருக்காது ஆர்கிடெக்சர்ல. ஆனா ஒரு 10,000 15,000 மேபி ஒரு இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ற லெவல்ல இருக்கும். ஓகே. ஐடி லெவலுக்கு இருக்காதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த ஐடியோட தானே இப்ப எல்லா கம்பேரிசனும். ஓகே. அந்த அளவுக்கு இருக்காது. பட் the more you start ground work, ஒரு 3-4 years ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் கீழே நீங்க ட்ரெயின் ஆகி வெளியே வந்தீங்கன்னா when you start on your own நீங்க தான் ராஜா. ஓகே. பிகாஸ் அந்த அந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸா உங்களை கோர்ஸே உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஓகே. ஏன்னா ஒரு டிசைன் பண்றீங்கன்னா அந்த டிசைனை நீங்க பிரசன்ட் பண்ணணும். நான் ஒரு 4 பேரை கன்வின்ஸ் பண்ணணும். இது லைஃப் செட்டாவே ஆகும். ஒரு டிசைனை ஒரு 4 எக்ஸ்டர்னல் கிளைண்ட்ஸ் என்னால ஹேண்டில் பண்ண முடியும் போது என்னால வீட இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியுது. பிகாஸ் யூ ஹேண்டில் வித் இமோஷன்ஸ், ரைட்? அவங்களுக்கு என்ன வேணும், திடீர்னு ஒருத்தங்க இது நல்லா இல்லைம்பாங்க, அந்த இடத்துல நீங்க ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் கோர்ஸ் நீங்க பண்ணும் போதே உங்க லைஃப் ஸ்டைலே மாறும். யூ கேன் ஹேண்டில் பீப்புள், யூ வுட் பிகம் அ பீப்புள்ஸ் பர்சன். ஓகே. ஸோ கேன் ஐ சே லைக் திஸ், ஒரு 10,000ல இருந்து உங்களுடைய ஸ்கில்ல பேஸ் பண்ணி நீங்க 10 crores வரையும் கூட earn பண்றதுக்கான ஒரு விஷனரி 100% ஆர்கிடெக்ட்ங்கறத ஒரு ரோலை எடுத்துக்கலாம் இல்லையா? because that's the huge money what this industry can get. I would put you this way, okay? Infrastructure industry is the supportive industry for any growth of a country. Okay. So we stand there. Infrastructure is the base of a country. So base of a country la irukra main profession is architecture. Okay. So that is how you will have to look at it. Right? Okay. So ஒரு கண்ட்ரியோட பேஸோட ப்ரொஃபஷன்ல நான் இருக்கேங்கிற ப்ரைடோட நின்று நீங்க அந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலி யூ ஆர் த ரூலர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரேபிட் ஃபயர் ரவுண்ட் விளையாடலாம். சொல்லுங்களா வனிதா, உங்களோட இண்டஸ்ட்ரி சம்பந்தமா அப்படியே. ஓகே. ஓகே, ஆல்ரைட். ஸோ வரவேற்பறை, வாங்க பழகலாம். முற்றம்,
இயற்கையை பார்க்கலாம். சமையலறை, பெண்களின் சாம்ராஜ்யம். படுக்கறை, நிம்மதியா இருக்கிற இடம். தோட்டம், சில்லு சில்லுன்னு காத்து. ஸ்டோர் ரூம், சேமிப்பறை. ஈசி சேர், தாத்தா. கஜானா, மகாலட்சுமி. மொட்டை மாடி, லவ் ஜோடி. படிக்கட்டு. கம்பீரம். எனக்கு ரஜினிகாந்த் கனெக்ட் ஆவார் படிக்கட்டுனா, ஸ்டைலா நடக்கிறது. ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து எங்க வியூவர்ஸ்க்கும் எங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹாப்பி ஸ்பேஸ் டு பில்ட் மோர் அண்ட் அச்சீவ் மோர். தேங்க்யூ. தேங்க்யூ லாவண்யா. யூ மேட், நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். யூ மேட் மீ ரீலிவ் மை 25 years of my journey. It was too good talking to you and thank you so much for your valuable time again. And my heartfelt thanks to Start Zone podcast show. Thank you so much. Thank you.